بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் ஸலவாத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் யாரெல்லாம் மறுமை நாள் வரைக்கும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, வாழ்ந்துவிட்டு சென்றார்களோ, இன்ஷா அல்லாஹ் வாழவிருக்கின்றார்களோ அத்தனை பேர்கள் மீதும் என்றென்றும் சாரட்டும் சேரட்டும் என வேண்டியதன் பிற்பாடு, அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, நம்முடைய இலக்கை பொறுத்த வரைக்கும் அது சொர்க்கமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்ற பொழுது வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின், அதாவது இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். அப்படி என்றால் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து மரணிக்கின்ற வரைக்கும் எங்களுடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் சொர்க்கமாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு முஸ்லீமினுடைய ஒரு மூமினுடைய ஒரு அடிப்படை லட்சியமாக இருக்க வேண்டும் என்பதை ஆரம்பமாக நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள இருக்கின்ற ஒவ்வொருவருடைய முயற்சிகளும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் எப்பொழுது சுயாதீனத்தை அறிந்து கொள்கிறானோ, அதாவது எப்பொழுது அவனுடைய புத்தி பகுத்தறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதிருந்தே அவனுடைய இலட்சியம் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இருக்க வேண்டும். அதற்காக நான் பாடுபட வேண்டும், அதற்கான ஈமானை நான் புதுப்பித்து கொள்ள வேண்டும், கடைசி வரைக்கும் அந்த ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்கிறது தான் அவனுடைய ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டும். அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நான் இப்பொழுது ஓதி காட்டிய அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துக்காத்திஹி ஃபலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் விழிச்சு சொல்கிறான், அல்லாஹுவை நீங்கள் எந்த முறையில் அஞ்ச வேண்டுமோ அந்த முறையில் அஞ்சு கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ, எந்த முறையில் அல்லாஹுவாகி என்னை நீங்கள் பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அந்த முறையில் நீங்கள் பயந்து இந்த உலகத்திலே அவனை அஞ்சி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே நேரம் மரணிக்கின்ற பொழுது உண்மையான ஒரு முஸ்லீமாக நீங்கள் மரணிக்க வேண்டும் அப்படிங்கிறதை இந்த வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படி என்றால் அல்லாஹ் எப்படி விழித்து சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் விழித்து சொல்கிறான். இந்த இடத்தில் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்றால், இந்த வசனம் எங்களுக்கு எதை சொல்கிறது என்றால், ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் சொல்கின்ற காரணம், எத்தனையோ பேர் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், கபர் வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இது போன்ற அல்லாஹ் அல்லாத பல இதுகளையும் வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த இடத்தில் அல்லாஹ் விழித்து சொல்கின்ற மிக பிரதானமான ஒரு நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முஸ்லீம்கள் மூமின்களை பார்த்து, முஸ்லீம்களாக வாழக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானா இல்லையா? வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நாங்கள் பார்க்கணும், ஈமான் கொண்ட, அதாவது முஸ்லீம்களாகவே வாழ்ந்தால் மறுமையில் சொர்க்கம் செல்லலாமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அப்படி என்றால் முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், முஸ்லீம்களாகவே நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான், முஸ்லீம்களாகவே அன்றி. அப்படி என்றால் முஸ்லீம்களாக மரணிக்கணும், ஆனால் ஈமான் கொள்ள வேண்டும். ஈமானுங்கிறது பிரதானமான ஒரு அம்சம். ஈமானை பற்றி பல பயான் இதுகள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அதை பற்றி ஒரு பாடமே இருக்கிறது. நான் இந்த இடத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் என்னவென்றால், ஈமானை பொறுத்த வரைக்கும் வெறுமனே வாயால் நாங்கள் சொல்வதன் மூலமாக அந்த ஈமான் பூர்ணமடையாது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையில் அமைந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இதை சொல்லி காட்டுகின்றான், காலத்தில் அராபு ஆமன்னா,
குல்லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா வலம்மா எதுகுலில் ஈமான் ஃபீ குலூபிக்கும். ஈமான் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான். பாருங்கள், வெறுமனே முஸ்லீம்களாக வாழ்ந்து முஸ்லீம்களாக மரணிக்கின்ற அந்த அடிப்படையில் நாங்கள் இருக்கக்கூடாது. ஈமானில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாங்கள் ஈமானை சுமந்து கொள்கிறோமோ அப்பொழுது பல புறத்திலிருந்தும் நாலாபுறத்திலிருந்தும் எங்களை சோதனைகள் நோக்கி வரும். அந்த இடத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் இந்த ஜும்மாவுடைய குறிக்கோளாக நாங்கள் இருக்கிறோம். இந்த இடத்தில் பாருங்கள், அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். அப்பொழுது அரபிய கூட்டர்கள் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் அப்படி என்று சொல்கிறார்கள். இந்த இடத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி சொல்கிறான் தெரியுங்கள்? பாருங்கள், எப்படி சொல்லுங்கள் என்றால், வலாக்கின் கூலு அஸ்லம்னா, ஈமான் கொண்டு விட்டோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்க இப்போ தான் வந்து சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்விட்ட. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி சொல்கிறான்? ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லாதீங்க. வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நாங்கள் இப்போ தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இப்போ தான் முஸ்லீம் ஆகியிருக்கிறோம் அப்படி என்று சொல்லுங்கள்ட்டு அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறான். அப்படின்னா இந்த வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், முஸ்லீம்களாகவே வாழ்ந்தால் மாத்திரம் போதாது. ஈமானுங்கிறது மிக பிரதானமான ஒரு அம்சம். அதுவும் எங்கிருந்து ஊற்றெடுக்க வேண்டுமென்றால், எங்கிருந்து உருவாக வேண்டுமென்றால் உள்ளத்திலிருந்து வர வேண்டும் என்கிறது ஒரு அடிப்படை ஒரு ஆதாரமாக இந்த திருமறை வசனங்கள், நான் சொன்ன வசனங்கள் எங்களுக்கு தெளிவாக காட்டுகிறது. அதே நேரம் எப்பொழுது நாங்கள் இந்த ஈமானை சுமந்து கொள்கிறோமோ அல்லாஹ்வுடைய டெஸ்டிங் எங்களுக்கு வரும். அல்லாஹ் எங்களை சோதிக்க ஆரம்பித்து விடுவான். எப்பொழுது ஒரு மனிதன் ஈமானுடைய சுவையை, ஈமானை, அதாவது இறைவன் எதிர்பார்க்கின்ற ஈமானில் உறுதியாக ஒரு மனிதன் இருக்கிறானோ அப்பொழுது அல்லாஹ் அவனை அதிகமாக சோதிப்பானாம். இதை திருமறை வசனங்கள் அதிகமாக பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்ற ரசூலுல்லாஹ் அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், திருமறை குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் விளக்கம் சொல்லவில்லை, நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதே நேரம் இந்த வசனம் இறங்கின உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். சூரா அல் புரூஜினுடைய குத்திர அஸ்ஹாபுல் உஹ்தூத், கிடங்கு வாசிகள், நெருப்பு வாசிகள் அழிக்கப்பட்டார்கள் என்கின்ற வசனம் இறங்குகிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்கிறார்கள். அந்த செய்தியை நீங்கள் எங்கே பார்க்கலாம் என்றால் அஹ்மத் என்கின்ற நூல், அதே போன்று முஸ்லீம் என்கின்ற நூலில் நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஒரு கதை போன்ற அமைப்பில் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் எப்படி சொல்கிறார்கள்? உங்களுக்கு முன்னர் ஒரு சமுதாயம் வாழ்ந்தது. அந்த சமுதாயத்தில் இப்பொழுதுதான் நம்முடைய அரசாங்கம் இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்று சொல்லிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் பெரும்பாலும் மன்னராட்சி தான் இருந்தது. அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மன்னராட்சி தான் பெரும்பான்மையானது. அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு கதை போன்ற அமைப்பில் சொல்கிறார்கள். பாருங்கள், ஒரு மன்னன் ஒன்று வாழ்ந்தான். மன்னர் என்றால் மன்னர் மட்டுமில்லையே, அரச சபை ஒன்று இருக்கும். அந்த அரச சபையில் சேவன்ட்டுமார்கள் இருப்பார்கள், பணியாட்கள் இருப்பார்கள். மன்னருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு ஆலோசகர் இருப்பார், அட்வைசர், அவர் இருப்பார். அவரை அதற்கு அரபியில் ஒரு பேர் சொல்லுவார்கள். அரச சபையில் இருப்பவர்கள் சூனியக்காரர் என்று சொல்வார்கள். அதாவது அவருடைய ஆலோசனை எல்லாம் அதாவது மாய தந்திரம் மாதிரி இருக்குமாம். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு அற்புதம் மாதிரி பார்ப்பார்கள். அப்போ அரச சபையில், இந்த வரலாறு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுருக்கமாக சொல்கிறேன். இந்த அரச சபையில் அந்த அரசனுடைய அட்வைசராக இருந்த இந்த சூனியக்காரனுக்கு வயசு போயிடுச்சு. அவன் சொல்கிறான், எனக்கு வயசு போயிடுச்சு, இந்த சூனியத்தை நான் இன்னொருத்தனுக்கு படித்து கொடுக்கணும். அப்படி படித்து கொடுக்குற அந்த மனிதர் சிறுவனாக இருக்க வேண்டும் அப்படி என்று இந்த சூனியக்காரன் சொல்கிறான். இப்போ அரசன் பார்க்குறான், ரைட், ஓகே, நாங்கள் ஒரு சிறுவனை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவன் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து சூனியத்தை படித்து கொடுக்குறதுக்கு அனுப்பியாச்சு. வரலாறு பெருசி நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ 2 பேருக்கு மத்தியில் சூனியம் படித்து கொடுக்கப்படுது. சூனியக்காரனை அழைச்சிக்கிட்டு, ஏன்னா அவரோட உயிர் போகுது அப்படிங்கிறத அவர் உணர்ந்து கொள்கிறாராம். அப்போ ஒரு டீனேஜ் வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு கற்றுக் கொடுத்தா அவன் வந்துக்கிட்டு மிச்சம் வயசு போகும் வரைக்கும் அட்வைசராக இருக்கலாமா இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் நடக்குது சம்பாஷணை. இப்பொழுது காலப்போக்கில் அந்த சிறுவன் படிச்சுட்டு வர்ற டைமில் ஒரு வயசான ஒரு மனிதன், அவர் இறைவனை தான் வணங்க வேண்டும், இறைவனை தவிர வேறு எந்த ஒரு கடவுளும் இந்த பூமியில் கிடையாது அப்படிங்கிற ஒரு மார்க்க விஷயத்தை போதித்து கொண்டிருப்பவரை அந்த பையன் பார்க்குறான் இடையில் வர டைமில். இப்போ அதன் மூலமாக அந்த பையன் ஈர்க்கப்படுகிறான். ஈர்க்கப்பட்டு என்ன நடக்கிறது என்றால், அந்த பையன் அந்த மனுஷத்தை போய் கேட்குறான்,
உங்களோட மார்க்கத்தை நான் படிக்கணும், எனக்கும் சில அட்வைஸ்கள் பண்ணுங்க, நான் இப்படி தான் நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஹிப், அரபில் ராஹிப்னு சொல்லுவாங்க, வணக்கசாலி, அவர் பார்க்குறாரு, ரைட் ஓகே நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. இதில் நடக்கிற விளக்கம் என்னவென்னு சொன்னால், இவன் வந்துக்கிட்டு சூனியக்காரனுக்கிட்ட படித்து கொடுக்கறத ஒரு டைம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் மிஸ் ஆகினா வீட்டில் கேட்பாங்க ஏன் லேட் ஆகினான்னு. அதே நேரம் இவன் இங்கே படிச்சுட்டு அங்கே போனால் சூனியக்காரன் கேட்பா ஏன் லேட் ஆகினான்னு சொல்லி. இப்போ 2 பேருக்கும் பதில் கொடுக்கணும். அந்த வணக்கசாலிக்கிட்ட வந்து அந்த இறையச்சவாதிக்கிட்ட வந்து இந்த பையன் சொல்கிறான் நடக்கிற சம்பவத்தை, நான் உங்கள்கிட்டையும் மார்க்கம் படிக்கிறேன், சூனியக்காரன்ட்டையும் போய் படிக்கிறேன், இப்போ எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும், வீட்டில் லேட் ஆகினா அடிப்பாங்க, அங்கே லேட் ஆகினா சூனியக்காரன் அடிப்பான், இப்போ நான் எப்படி சொல்லணும், எப்படி செய்யணும், இந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படி என்று கேட்குறாங்க. அப்பொழுது அந்த வணக்கசாலி சொல்லுங்க, உண்மையிலே பொய் சொல்லி கொடுக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. சின்ன பையனுக்கு இஸ்லாத்தை சொல்லுகிற நேரத்தில் பொய் சொல்லி கொடுக்கக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் சில இடங்களில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் பொய்யை யூஸ் பண்ணலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதை வச்சு வாழ்க்கையே பொய்யாகக்கூடாது என்பதை நாங்கள் உண்ணாதான் புரிஞ்சு கொள்ளணும். சிலாக்கள் இந்த பொய் சொல்லலாம் அப்படிங்கிற இந்த சில இடங்களில் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்தை வச்சுட்டு வாழ்க்கை ஃபுல்லாக பொய் தான், கணவன் மனைவிலையும் பொய் தான், அவருடைய பொருளாதாரத்திலையும் பொய் தான், வாழ்க்கை குழந்தையிலேருந்து மௌத்தாகிற வரைக்கும் பொய் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அப்படி இல்லை, சில இடங்களுக்கு மார்க்கம் அனுமதிச்சிருக்குது. அதே நேரம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற நேரத்தில் அந்த வயது முதிர்ந்தவர் இந்த அடிப்படையில் அந்த விஷயத்தை சொல்கிறாரு. அப்படி லேட் ஆகினா நீங்கள் சொல்லணும் எப்படி என்றால், வீட்டில் சொல்லிக்கொள்ளுங்க, சூனியக்காரன் என்ன லேட் ஆகிட்டான் அப்படி சொல்லிக்கொள்ளுங்க. சூனியக்காரன் கேட்டால் சொல்லுங்கள், உம்மா கிட்ட இருந்து வர்றதுக்கு லேட் ஆகிட்டு அப்படி சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுக்குறான். இதை அல்லாஹ் சூர புரூஜிலே சொல்லி காட்டுகின்றான். நாங்களாம் உருவாக்கி சொன்ன சம்பாஷணை அல்ல இது. அல்லாஹ் வரலாற்றை சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். தெளிவான ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லுகிறார்கள் பாருங்கள். அப்போ இந்த சம்பாஷணையில் சொல்கிறாங்க, என்னது லேட் ஆகினதுக்கு காரணம் ரீசனை இப்படி சொல்லுங்க அப்படியே சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியாக சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் தப்பிச்சு கொள்கிறான். இப்போ என்ன நடக்குது என்றால், இடையில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த பையன் வர்ற டைமில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மிருகம் அது என்ன பண்ணுதுன்னா, வர்றவங்க இவங்கெல்லாம் தாக்கி கொண்டிருக்குது, அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்குது. இப்போ இந்த மிருகத்தை இல்லாமல் ஆக்கணும். அப்போ தான் மக்களுக்கு அவங்களுடைய அன்றாட வேலைகளை தீர்த்து கொள்கிற அளவுக்கு செய்து கொள்கிற அளவுக்கு அவர்களுக்கு முடியுமாக இருக்கும். இப்போ பையன் யோசிக்கிறான், இந்த மிருகத்தை நாம் எப்படி விளக்கணும்னு சொல்லி நாங்கள் டெஸ்ட் ஒன்று வச்சு பார்ப்போம் இல்லையா. நம்மாக்கள் டெஸ்ட்டு வச்சு பார்க்கறது கூட எதில் அது சரி, கணவன் மனைவிட்டு வர்றான் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட ஒய்ஃபை டெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறது கூட. ஒய்ஃபுக்கு யோசனை கணவனை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் டெஸ்டிங்கே வேறு ஏதாவது போன வரலாறுகளும் இருக்கிறது, அது வேறு. இப்போ இவன் யோசிக்கிற அந்த பையன், நான் ஒரு டெஸ்டிங் கொண்டு வைக்கணும், உண்மையிலே இந்த வணக்கசாலிக்கு நான் படித்தேன், அல்லாஹ்வை பற்றி படிச்சுக்கிறேன், இது உண்மையா, அல்லது இந்த சூனிய காலத்தில் நான் படித்த இதையெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி இவன் யோசித்து அந்த டெஸ்டிங்கில் இறங்குறான். எப்படி சொல்லினான்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி பிஸ்மில்லா என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்கிறான், அந்த மிருகத்தை அடிக்கிறான். அடித்த உடனே மிருகம் அப்படியோ விலகிடுது, இல்லாமல் போயிடுது. சம்பவம் அப்படியே வருது ஹதீஸில், ரசூலுல்லாஹ் அதை சொல்கிறாங்க. இல்லாமல் போன உடனே அடுத்த கட்டம் என்ன, அதாவது 1வது டெஸ்டிங்கிலேயே அவன் ஜெயிச்சிருச்சிட்டான், பையன் ஜெயிச்சிட்டான். 1வது டெஸ்டிங், அப்போ 2வது டெஸ்டிங் தேவைப்படாது, ஏன் அது பொய் என்று வழங்கிட்டு. 1வது டெஸ்டிங்கிலே அவன் வெற்றி கண்டுட்டான் என்றால் அடுத்த டெஸ்டிங் தேவைப்படாது. ஒருத்தர் ஆப்ரேஷனுக்கு போகிறான்னு வைங்க, அவருக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது அப்படி என்றால் அந்த ஆப்ரேஷன் 1வது முறையிலே சக்ஸஸ் என்றால் திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. திரும்பவும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தால் தேவை இருந்தால் பண்ண முடியும். அந்த மாதிரி இவன் டெஸ்டிங்கில் 1வதுலேயே பாஸ் ஆகிடுறான். அப்போ முடிவு எடுக்கிறான் பையன், இதுதான் உண்மையான ஒரு நிலைப்பாடு. அப்போ அவனுடைய ஈமான் எப்படி அல்லாஹ் வளர்க்குறான் பாருங்கள். உண்மையிலே ஒரு மனுஷன் ஈமான் எந்த அளவுக்கு ஈமான் இருக்க வேண்டும் ஒரு பாடத்தை இந்த சம்பவம் எங்களுக்கு உணர்த்த வேண்டும். அதுக்காண்டி இந்த சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள் தோழர்களே, இப்போ மறுபடியும் அந்த பையன் அந்த வணக்கசாலிகிட்ட வர்றான். நான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்படி செஞ்சேன், இப்படி ஒரு நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வணக்கசாலி சொன்னார், என்ன தெரியுமா, அந்த வயது முதிர்ந்த அந்த அறிஞர் சொன்னார், மார்க்கத்தினுடைய அறிஞர் சொன்னார், என்னை விட சிறந்தவனாக இந்த கணத்திலிருந்தே இந்த பொழுதிலிருந்தே நீ ஆகிவிட்டாய். எப்பொழுதும் இந்த சம்பாஷணை உனக்கு நடந்ததோ அப்பொழுது உன்னுடைய ஈமான் வலுப்பெற்று விட்டது.
எப்பொழுது உன்னுடைய ஈமான் வலிப்பெற்று விட்டதோ, எப்பொழுது ஈமான் உன்னில் உள்வாங்கப்பட்டதோ, அப்பொழுது அல்லாஹ்வுடைய சோதனை அதிகமாக உன்னை நோக்கி வரும், அடுத்தவர்களுடைய பிரச்சனை உன்னை நோக்கி வரும், எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ண நீ ரெடியாக இரு அப்படிங்கிற. இப்போ அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அந்த பையன் என்ன பண்ணுறான்டா, அந்த ஊரில் ஏற்பட்ட வெண்குஷ்ட நோய், அந்த நோய், இந்த நோய், எல்லா நோயையும் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு தீர்த்து வைக்கிறான். அந்த சம்பவத்தை வரும். அப்போ கடைசியாக ஒரு இந்த அரச சபையில் ஒரு மனுஷன் இருந்தார். அது எப்படிப்பட்ட மனுஷன் நினச்சேன்னா, கண் பார்வையில் இருந்த ஒரு மனிதன், அரசு சபையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இவர் செய்தியை கேள்விப்படுறாரு, இப்படி இந்த பையன் சூனியத்தை படித்த பையன் எல்லாத்தையும் லேசாக்குறானாம், எல்லா வருத்தமெல்லாம் நோயெல்லாம் குணமாகுதாமே அப்படி என்று சொல்லிக்கிட்டு அந்த பையனை நோக்கி வர்றாரு. வந்த உடனே கேட்குறாரு, உனக்கு சக்தி இருக்காமே, என்கிட்ட நோயெல்லாம் குணப்படுத்தியாமே அப்படின்னு சொன்னால் அந்த பையன் என்ன சொல்ல தெரியுமா, எனக்கெல்லாம் சக்தி கிடையாது, என்னை படைத்த ரப்பு தந்தான், என்னை படைத்த ரப்பினுடைய உதவியின் மூலமாக நான் செய்கிறேன், என்னால் ஒரு காரியமும் ஆகலை, அல்லாஹ்வுடைய உதவி அவ்வளவுதான், இது என்ன மூலமாக நான் சிகிச்சை செய்கிறேன், வைத்தியம் செய்கிறேன் அப்படின்னா. இப்போ அவர் சொல்கிறாரு, பிறவியிலேயே கண் பார்வையில் இருந்த ஒரு மனுஷன். இப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய கண் பார்வை இல்லை, அரசு சபையில் மிச்ச காலமாக ஒர்க் பண்ணுறேன், உனக்கு அப்படி பவர் ஒன்று இருக்கிறது நீ சொல்கிறாயா இல்லையா, அல்லாஹ்வுடைய அற்புதம் நிகழ்ந்ததுன்னு சொல்கிறாயா இல்லையா, இந்த இடத்துல என்னுடைய பார்வையை நீ நிவர்த்தி செய்ய வேண்டும், பார்வை எனக்கு வர வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு. அந்த பையன் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்திக்கிறான், அல்லாஹ் அந்த பார்வையை ஏற்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல நான் யோசிக்கணும் தோழர்களே, பாருங்க, இந்த ஈமான் உண்மையிலே அந்த அந்த பையனுடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்ததுனால் அல்லாஹ் அந்த பையனை நேசித்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். பாருங்க, அந்த பிறவியிலே கண்பாறை இல்லாத ஒரு மனிதனை அந்த அல்லாஹ்வுடைய உதவி கூட அந்த பையன் குணமாக்கியதன் காரணமாக அந்த 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 மனுஷனும் கூட அல்லாஹ்வை நம்பி கடைசியாக இறைவனை வணங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. இப்போ 3 பேராச்சா இல்லையா, 3 பேர், ஒன்று அந்த வணக்கசாலி, அடுத்தது இந்த சிறுவன், அடுத்தது இந்த கண் பார்வை இழந்த மனிதன், எல்லாம். இப்போ அரசவைக்கு அந்த பார்வை இழந்த மனுஷன் வர்றாரு, வந்து கேட்குறாரு, வந்து இருக்கிறாரு, அவரோட வேலையெல்லாம் பண்ணுறாரு, அரசை கண்டுபிடிச்சிடறான். எப்படி கண்டுபிடிச்சிடா, கண் பார்வை உனக்கு தெளிவாக வழங்குது, இத்தனை ஆண்டு காலம் உனக்கு கண் பார்வை இல்லாமல் இருந்துச்சு, எப்படி அப்பா வழங்குது உனக்கு கேட்ட உடனே அந்த பையன் சொல்கிறான், எனக்கு விளங்குறா என்னுடைய ரப்பு எனக்கு அந்த பார்வையை தந்தான், ரப்புண்டா நானா, ஃபானே, அவன் கேட்குறான், ஃபானே நானா, நான் தானே உன்னுடைய ரப்பு, என்னையை தவிர வேறு யார் அப்பா ரப்பு அப்படிங்கிறான். அப்போ அந்த மனுஷன் சொல்கிறாரு, நீ எல்லாம் உனக்கெல்லாம் கடவுள் இருக்குது, உனக்கெல்லாம் வேலை கடவுள் இருக்குது, உன்னை படைச்சதே கடவுள் தான், நீ என்ன ரப்பு, ரப்பு என்னுடைய ரப்பு வானத்தில் இருக்கிறான், அவன் தான் ரப்பு அப்படி சொன்ன உடனே அரசன் கடுமையாக கோபம் வருது, பிடிச்சு அடின்னு அடிக்கிறான். அடித்து வள்ளி தாங்க இல்லாமல் அந்த அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அந்த பையனை காட்டி கொடுத்துறான். பையனையும் கூப்பிட்டு கேட்கணுன்னே, நான் தானே உனக்கு சூனியம் கற்கிறதுக்கு அனுப்பினா, உனக்கு என்ன தேவைக்கு நீ இதெல்லாம் இது செய்கிற, உன்னுடைய ரப்பு கடவுள் நான் தானே அப்படி என்று இந்த பையன்கிட்ட கேட்ட உடனே, நீ எல்லாம் என்ன கடவுள், உன்னை படைச்சவன் கடவுள் என்று அந்த பையனை சொல்கிறான். சொன்ன உடனே அந்த பையனையும் தாக்குறாங்க. வழி தாங்க முடியாமல் அவனும் காட்டி கொடுத்துட்றான் இந்த முதியவர். இப்போ 3 பேரும் அரசு சபைக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகுது. எப்படி, ஒன்றாவது மார்க்கத்தை படித்து கொடுத்த அந்த வயோதிபரை கூப்பிட்டு அந்த அரசன் தலையில், அவருடைய தலையில் வாழை வச்சு ஒன்று அறுக்கப்பனேன், இந்த இடத்துல நீ என்ன செய்யப்ப, அவர் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் கடவுளாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த தலைக்கும் இந்த அந்த பிடரிக்கும் நடுவுகளில் அந்த வாளை வைத்து ஒரே வெட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்துல உயிர் போகுது, அவருடைய நிலை முடிந்து விட்டது. 2வது நபர், அந்த பிறவியிலே குருடானவர் கிளியரானான், அல்லாஹ் தாலா அந்த பார்வையை கொடுத்தானா இல்லையா, அவரை அழைத்து அதை மாதிரி கேட்குறான். அவரும் ஒத்துக்கொள்ளல, ரப்பு தான் என்னுடைய ரப்பு, நீ எல்லாம் கடவுள் கிடையாது, அவரையும் அதே மாதிரி வெட்டிடுறான். 3வது இவர் தான் முக்கியமான பாயிண்ட்டு, ஏன்னா இவரை இங்கேருந்து சூனியம் கட்டுறதுக்கு அனுப்பினது, இவரை நம்ம வித்தியாசமாக இவருக்கு தண்டனை கொடுக்கணும், இவரை நம்மளை வழிக்கு எடுக்கணும் அப்படி என்று அரசை முடிவு செஞ்சு சொன்னால், எப்படி சொன்னான் தெரியுமா, இவரை கூட்டிக்கிட்டு போங்க, சேவன்ட்டு மாதிரிலாம் கூட்டி சொல்கிறான், இவரை கூட்டிகிட்டு போங்க மலை உச்சியில் கூட்டிக்கிட்டு போய்த்து சொல்லுங்கள் என்ன அவன் வணங்குறதா கூட்டிகிட்டு வாங்க, இல்லையா அப்படியே பிடிச்சி தள்ளி விடுங்க மலை உச்சியில், சின்ன பின்னமாக சாவட்டும் அப்படிங்கிறான். கடைசியாக எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வச்சு கேட்குறாங்க, எங்களோட அரசனை நீங்கள் வணங்குறீங்களா இல்லையா, வணங்க மாட்டேன் இல்லைன்றாங்க. அந்த இடத்துல அந்த சிறுவன் கேட்குறான், அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்கிறான், அல்லாஹும்ம ஃபினீஹிம்
அந்த பையன் என்ன சொல்றான் தெரியுமா? யா அல்லாஹ், இவர்களை நீ பார்த்துக்கொள், இவர்களை நீ பார்த்துக்கொள். அவ்வளவுதான். மலை ஒரே ஒரு குழுங்கல், அவ்வளவு பேரும் விழுந்தாங்க. அவன் மட்டும் இறங்கிட்டு வந்தான் அரசவைக்கு பாதுகாப்பாக. அரசன் பிரமிச்சு போறான். இன்னப்பா இவனை கொல்றதுக்கு அனுப்பினா கொல்றதுக்கு அனுப்பின எல்லாமே அழிஞ்சு வைத்தான், அவன் மட்டும் பக்காவா வந்து நிற்கிறானே, எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த அரசன் கொல்றதுக்காக கடலில் ஒரு கப்பலில் ஏற்றி கடலில் அனுப்புகிறான். நடுக்கடலுக்கு போங்க, அவன் என்ன கடவுளாக ஏற்றுக்கொண்டா கூட்டுட்டு வாங்க, இல்லைன்னா தள்ளி விடுங்க. சம்போஷன் நடக்குது. இப்போ அந்த மாதிரி போய்கொண்டு இவங்க செய்கிற டைமில் அவன் என்ன சொல்கிறான்? அந்த மாதிரியாக நீங்கள் இந்த அரசன் சொன்ன மாதிரி அந்த சேவன்ட்டு மாதிரி சொன்ன டைமில் சிறுவன் சொன்ன பதில் அதே பதில் தான், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, நான் விடமாட்டேன் அப்படி சொன்ன உடனே அதே மாதிரி சிறுவன் அல்லாஹ்வை அழைச்சு, அல்லாஹும்ம ஃபினீஹிம், யா அல்லாஹ் இவர்களை நீ பார்த்துக்கொள். அந்த இடத்திலும் அல்லாஹ் அப்படியான ஒரு அசைவை கொடுத்து அவ்வளவு பேரும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி சிறுவன் வந்து மீண்டும் அரசவைக்கு வந்து சேர்க்கிறான். இப்போ சம்பவம் முடிஞ்சுது. இப்போ அரசனுக்குண்டா சரியான தலைகொழுப்பம், எப்படிப்பா இவனை கொல்றது யோசிக்கிறாரு. இப்போ அந்த பையன் சொல்கிறான், என்ன கொல்லணுமெண்டா நான் தான் உனக்கு சொல்யூஷன் சொல்லணும், நான் தான் உனக்கு தீர்வு சொல்லணும், நான் சொல்கிற மாதிரி நீ செய்வியா? அப்படி நீ செஞ்சேண்டு வை, என்னோட உயிர் போகும். எப்படிப்பா செய்யணும்? இப்போ அரசன் வழி இல்லை, இவனை கொல்லவும் வேணும், இவனை கொண்டா ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும் என்றால் அவன் சொல்கிற மாதிரி நான் கேட்டாகணும். அவனோட வழிக்கு வந்துட்டார். இப்போ விஷயம் நடக்குது என்னன்னு சொன்னால், என்ன நீ கொல்லணும் என்றால் ஒரு மிக உயர்ந்த ஒரு இடத்துல என்னை கூட்டிகிட்டு போ, உயரமான இடத்துல கூட்டிட்டு, மக்கள் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டு. இந்த இடத்துல நம்ம மிக யோசிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வருது பாருங்கள். எல்லாரையும் ஒன்று கூட்டி என்ன ஒரு கம்பத்தில் ஒரு கட்டு, ஒரு தூணில் ஒரு கணுவொன்றில் கட்டிட்டு நீ என்ன பண்ணணும் என்றால், பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய இறைவனுடைய பெயரை கொண்டு இந்த சிறுவனை நான் கொல்லுகிறேன் அப்படி என்று ஒரு அம்பை எடுத்து என்னை நோக்கி பாயவிடு. ஈட்டி ஒரு அம்புண்டா அந்த காலத்தில் அம்பைகிறது அந்த ஒரு பழக்கமாக வச்சிருந்தார்கள். அதாவது ஈட்டி எறிந்து ஒரு மனிதனை கொலை செய்கிற ஒரு பழக்கம்லாம் அந்த ஆயுதங்களை கொண்டு, கூரிய ஆயுதங்களை கொண்டு பழக்கம். இது இந்த சொல்கிற இந்த சம்பவம் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கைக்கு முற்பட்ட காலத்தில் நடந்த சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான். சம்பவத்தை பாருங்கள் தோழர்களே. அந்த நேரத்தில் அரசன் இந்த பையன் சொன்ன மாதிரி செய்கிறான். சென்ன உடனே அந்த பையனுடைய இந்த நெஞ்சு பகுதியை அந்த அம்பு கிழித்து உள்ளே செல்கிறது. அந்த பையன் இறந்து வர்றான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்போ மக்களெல்லாம் கூட்டித்தான் நடந்துச்சு சம்பவம். அந்த இடத்துல இருந்த எல்லா மக்களும் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? ஆமன்னா பிரப்பி ஹாதல் குலாம். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள் அந்த ஈமானிய அந்த எழுச்சியை பாருங்கள். எப்படி அல்லாஹ் ஒரு மார்க்கத்தை வளர்க்கிறான், ஈமானை உருவாக்குகிறான் என்ற அந்த எழுச்சியை பாருங்கள். எப்பொழுது அந்த சிறுவன் ஈமானை புரிந்து கொண்டானோ, அந்த எப்பொழுது அரசனுக்கு அந்த செய்தி கேள்விப்பட்ட அந்த அரசன் அந்த அரசவைக்கு அந்த பையனை அழைத்து வந்து சித்திரவதை பண்ணானோ, இதெல்லாம் எதை எடுத்துக்காட்டுகிறது தோழர்களே? ஒரு மனித ஈமானை சுமந்தால் பல சோதனைகளை சந்திக்க வரும், பல சித்திரவதைகளை சந்திக்க வரும். வெறுமனே முஸ்லீமாக வாழ்ந்தோம், என்னுடைய பேர் அப்துல்லா, என்னுடைய பேர் ஆமினா, நான் எப்படிப்பட்ட முஸ்லீம் தெரியுமா இப்படின்ட்டு வாழ்ந்துட்டு மறைச்சு அவர் சொர்க்கவாதிட்டு யாரும் கனவுல கண்டுறாதீங்க. உண்மையிலேயே சொர்க்கவாதியாக ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்கிறானே, தெளிவாக அல்லாஹ் சொல்கிறானே, அவர் எப்படிப்பட்ட ஈமானை சுமந்து கொள்ள வேண்டும், கடைசி வரைக்கும் உயிர் போகின்ற நேரத்திலும் ஈமானை விடக்கூடாது தோழர்களே. அதுதான் உண்மையான ஒரு ஈமான். எவ்வளவு சோதனை வந்தாலும் பாருங்கள், அவ்வளவு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஈமான் கொள்கிறார்கள். அரசனுக்கு மிக பயங்கரமான ஒரு கோபம் வருகிறது, சொல்லுகிறான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு மூட்டி மிகப்பெரும் ஒரு கிடங்கிலே எரிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை நீங்கள் அறிவீர்களா? இதுதான் அந்த சமுதாயம். பாருங்கள், அப்படி ஒரு பெரிய ஒரு கிடங்கை மூட்டினார். இப்ராஹிம் நபிக்கு நடந்துச்சா இல்லையா? அந்த காலத்தில் அரசர்கள் தண்டனை கொடுக்கக்கூடிய முறைகள் பல முறைகள் இருந்தது. அம்பை இது கொடுப்பார்கள், நெருப்பை மூட்டி நெருப்பிலே எதிரை தள்ளி விடுவார்கள், அதே போன்று சுடு மணலிலே இழுத்து கொண்டு அப்படியான தண்டனைகள் கொடுப்பார்கள், அதே போன்று வாளை வைத்து வெட்டி அப்படியே தண்டனை கொடுப்பார்கள். இன்னொரு எப்படியெல்லாம் அவன் கற்பனைக்கு உருவாகுமோ தண்டனை முறைகளை எல்லா முறைகளையும் கொடுத்தார்கள். காரணம் என்னவென்றால், யாரெல்லாம் அல்லாஹுவை நம்பினார்களோ, யாரெல்லாம் அல்லாஹுவை ஈமான் கொண்டார்களோ அத்துணை பேர்களையும் இத்துணை கயவர்கள் அந்த வேலையை பார்த்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விடுவானா தோழர்களே? யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அல்லாஹுடைய ஏவல். இப்போ இந்த இடத்துல அப்படி கிடங்க மூட்டி
ஈமான் கொண்ட அவ்வளவு பேரை நெருப்பில் தள்ளுறான். கடைசியாக ஒரு பெண் கை குழந்தையோடு வர்றா, வந்து யோசித்து கொண்டே இருக்கிறா. இப்போ நான் பாயிறதா இல்லையா நெருப்புக்குள்ளே விழுறதா இல்லையா? இப்போ இவக்கு யோசனை, விழுந்தா ஏன் குழந்தை இருக்கிறது, பச்சை பாலகன் எதுவுமே அறியாத பிள்ளையே, அப்படி என்று இவருடைய திங்கிங் போகுது. அல்லாஹ்வுடைய ஏவல், அந்த குழந்தையை அல்லாஹ் அந்த இடத்துல பேச வைக்கிறான். அந்த குழந்தை என்ன பேசுது? யா உம்மா இஸ்பிரி, உம்மாவே பொறுமையாக இருங்கள், பாஞ்சிடுங்க, அவனெல்லாம் பார்க்காதீங்க, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இவர்களுடைய காரியத்தை அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். இவர்களுக்கு தண்டனை வழங்குவதில் அல்லாஹ் போதுமானவன். பிற்பட்ட காலத்தில் அல்லாஹ் அவர்களை அழித்தான் என்பதை அல்லாஹ் தஆலா அதற்கு பின்னால் உள்ள வசனத்தில் இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் தும்ம லம் யதூபு ஃபலஹும் அஸாபு ஜஹன்னம வலஹும் அஸாபுல் ஹரீக். அதே பின்னாடி உள்ள வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன தெரியுமா? எவ்வளவு கொடூரமாக இவர்கள் கொலை செய்தார்கள் ஈமான் கொண்டவர்களை, எவ்வளவு கொடூரமாக துன்புறுத்தினார்கள். தௌபா செய்து மீளாத அந்த சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேர்களையும் அல்லாஹ் அழித்தானாம். சுப்ஹானல்லாஹ். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு தௌபா செய்யாமல் சும்மா இருக்கலாம்ட்டு யார் நினைச்சுக்கிறாங்க தோழர்களே? பாவத்தை செஞ்சுட்டு இந்த இடத்துல தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க. இப்போ ஈமான் கொண்ட காரணத்தினால இந்த சமுதாயம் என்ன உள்வாங்க. இந்த சம்பவம் இதை எங்களுக்கு சொல்கிறது தோழர்களே. இந்த சம்பவம் அப்படியே முடியுது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவ்வளவுதான் அந்த சம்பவம் நிறைவடைகிறது. இதில் நாங்கள் பெற வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்னவென்றால், ஒரு மனிதன் உண்மையான ஒரு ஈமான் கொண்டு விட்டான் என்றால் எல்லா பக்கமிருந்து சோதனைகள் வரும். நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கொண்டே போகிறோம். பிஸ்னஸில் வந்துக்கிட்டு நம்பிக்கையாக நாணயமாக இருந்தால் இந்த உலகத்தில் யாருமே மதிப்பு கொடுக்குறல்ல. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு கட்டத்தில் அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹராத்துக்குள்ளே உள்வாங்கிறாங்க. உண்மையிலே வட்டி என்பது எப்படிப்பட்ட ஒரு பாவம் தோழர்களே? ஈமானை இழக்கச் செய்யும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் வட்டியை பற்றி? ஃபஅதனூ பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி. யாரெல்லாம் வட்டியோடு தொடர்பாக இருந்து வட்டி வாங்கி வட்டியோடு லிங்காக இருக்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையே வட்டியாக போகிறதோ, அல்லாஹ் சொல்லுகிறான், யாருக்கெல்லாம் தைரியம் இருக்கிறதோ அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள். அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய முடியுமா தோழர்களே? படைத்தவன் அவனோடு யுத்தம் செய்ய முடியுமா? ஆனால் என்ன பண்ணுறாங்க இவங்க? சாதாரணமான சின்ன காரியத்துக்காக ஒரு வேளை உணவு இல்லாமல் நாங்கள் செத்தா போயிடுவோம். ஒரு வேளை உணவு இல்லாமல் எத்தனை வேலை காசா பலஸ்தீனத்தில் பாருங்கள் தோழர்களே, எவ்வளவு கஷ்டப்படுறார்கள் மக்கள். இப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஊரில் வாழக்கூடிய மக்களை நல்ல முறையில் வைத்தாண்டால் ஹாதா பினிஅமத்தில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய அருள். இப்போ பாருங்கள், இப்போ எங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கணும் தோழர்களே? பாருங்கள், ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டு விட்டால் எப்படியெல்லாம் சோதிக்கான்னு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஹராத்தை செய்கிறதுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு பிஸ்னஸில் எனக்கு ஒரு லாபம் தேவை அப்படிங்கிறதுக்காக சர்வசாரமாக ஹராத்துக்குள்ளே வட்டிக்குள்ளே போகிறவங்க யோசிக்கணும், உண்மையிலே ஈமான் இடத்துல இல்லை. ஏன்னா அது சர்வசாதாரணமாக தான் யோசிக்கிறேன். அது மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த பாவத்தை செய்வதற்கு இவருக்கு சாதாரணமாக ஒரு மனசு இடம் கொடுக்கிறது என்றால் இவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் சொல்வதை போன்று வலம்மா எதுகுலில் ஈமான் ஃபிய குலூபிக்கும், இவருடைய உள்ளத்தில் ஈமான் நுழையவே இல்லை. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும். அதில் தான் வெற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி அஸ்ஹாபிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, நாங்கள் முதலாவது குத்பாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்பட்ட காலத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டிய ஒரு உண்மையான ஒரு சம்பவம். சாதாரணமான கட்டுக்கதைகள் அல்ல, புராண கதைகள் அல்ல, உண்மையிலேயே இந்த உலகத்தில் நடந்தேறிய சம்பவத்தை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி காட்டுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு சொன்னதை திருமறை குர்ஆன் வாயிலாக நாங்கள் பார்த்துருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த சம்பாஷணை மூலமாக எங்களுக்கு எப்படிப்பட்ட எதிர்ப்புகள், எப்படிப்பட்ட சோதனைகள் வருகின்ற பொழுதும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் ஈமானை எந்த சந்தர்ப்பத்திலும் இழந்துவிடக்கூடாது. கடைசி வரைக்கும் ஈமானோடு வாழ வேண்டும், கடைசி வரைக்கும் ஈமானோடு மரணிக்க வேண்டும். அதில் தான் அல்லாஹ் தஆலா வெற்றியை வைத்திருக்கிறான் என்கின்ற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய சாராம்சமாக நான் சில விடயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலத்தில்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த ஈமானுக்கும் எங்களுடைய ஈமானுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கிறது தோழர்களே. எந்த அளவுக்கு என்றால், நான் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். சாதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுகின்ற நேரத்திலும் சஹாபாக்கள் யோசிப்பார்களாம், நான் ரசூலுல்லாவோடு முரண்பட்டு பேசுகிறேனா, அல்லது ரசூலுல்லாவுக்கு மாற்றமாக நடக்கிறேனா, அல்லது என்னுடைய வாழ்க்கை பிழையாக போகிறதா தவறாக போகிறதா, அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானா, அப்படி என்ற ஒரு பயத்தோடு தான் இந்த வாழ்ந்து இருக்கிறார்கள் சஹாபாக்கள். அதனால தான் ஒரு குற்றத்தை செஞ்சாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதரத்தில் ஓடோடி வருவார்களாம். யா ரசூலல்லாஹ் தஹ்ஹிர்னி, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நான் பாவம் செஞ்சு விட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே நான் அழிந்து விட்டேன், நாசமாக போய்விட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்கள், அல்லாஹ்விடத்தில் எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள், நான் சொர்க்கவாதி ஆகணும். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், உண்மையிலேயே எங்களுடைய லட்சியம் என்ன தோழர்களே? சொர்க்கம்தான். அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டுமென்றால் ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்னா இப்போ உள்ள காலத்தில் வாழக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஈமானெல்லாம் வீக்னஸாக போயிட்டு. ஏனென்னா அவங்களோட ஈமானுக்கு எங்களோட ஈமானுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டு. என்ன காரணம் என்றால், ரசூல் சிலாக்கள் சொல்லுவாங்க, அவங்க ரசூலுல்லாவை பார்த்து நேரடியாக ரசூலுல்லாவோடு வாழ்ந்தவர்கள் அப்படி இருந்தாங்க, அதனால் அவங்களுடைய ஈமான் பலம் பெற்றவர்கள். உமர் ரலியல்லாஹு எப்படி இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தார்கள், கடைசியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோடனே ரசூலுல்லாவுடைய அந்த பாசறையை வளர்ந்தார்கள். அதனால் உமர் வந்துக்கிட்டு சைஃபுல்லா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அல்லாஹ்வுடைய வாள் அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் மிகச் சிறப்பு பெயர்களை பெற்றார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்றாலே ஷைத்தான் அடுத்த பக்கம் ஓடோடக்கூடிய ஒரு நிலையிலே அந்த அளவுக்கு அவருடைய ஈமான் உயர்ந்து இருந்தது. அதனால் ரசூலுல்லாவோடு வாழ்ந்தார்கள், ரசூலுல்லாவுடைய பண்பை உணர்ந்தார்கள், ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையின் அதன் அடிப்படையில் வாழ்ந்தார்கள். அதனால் அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுதே பேர் சொல்லப்பட்டார்கள் என்று சிலர்கள் பேசிக்கொள்கிறார்கள். உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உண்மையிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா தோழர்களே? உண்மையிலே யார் சிறந்தவர்கள்? அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சோதனைகள் பாருங்க, அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மஸ்ஸத்துஹும் பஅஸா வல் ضرா வஸுல்சிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எந்த அளவுக்கு உங்களுக்கு லேசாக சொர்க்கத்துக்கு போகலாம் நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறீங்களா? கஷ்டமே படாமல் சிம்பிளாக சொர்க்கத்துக்கு போய்த்தரலாம் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறீங்களா? இல்லை தோழர்களே. எந்த அளவுக்கு சஹாபாக்களும் ரசூலுல்லாவும் ஆட்டம் காணப்பட்டார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவி வராதா? அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டானா? இப்படியோ நாங்கள் அழிந்து போகிறோமே, கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் ஆட்கள் யாருமே இல்லையே, அப்படி என்கின்ற அளவுக்கு சஹாபாக்கள் அங்கலாய்த்தார்கள். ரசூலுல்லாஹ் ஆலோசனை பண்ணார்கள், கவலைப்பட வேண்டாம். ஒரு உண்மையான மூமின் யார் தெரியுமா? உண்மையான மூமின் யார் தெரியுமா? லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். என்ன அல்லாஹ் சொல்கிறார்? அவர்களுக்கு பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது. ரசூலுல்லாஹ் நிறைய சந்தர்ப்பங்களில் சஹாபாக்கள் தளர்வடைந்தார்கள். ஈமான் தளர்வடைகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அட்வைஸராக இருப்பார்கள். எப்படி அட்வைஸ் பண்ணுவார்கள்? சொர்க்கம் இருக்கிறது சென்ற உடனே சஹாபாக்கள் சிரிப்பார்கள், கவலைப்படுவார்கள். பாவம் செஞ்சிட்டோம் என்று அப்படி கவலைப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் அழைத்து செல்வார்கள், கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅக், நிச்சயமா அல்லாஹ் கூட இருக்கிறான், உங்களுக்கு சொர்க்கம், நீங்க சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் அப்படி என்று சொன்னால் சஹாபாக்கள் சிரிப்பார்கள், கவலையோடு இருந்தவர்கள் சிரிப்பார்கள். அல்லாஹ் ஒரு மூமினுடைய பண்பை பற்றி என்ன சொல்கிறான்? லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். ஒரு உண்மையான மூமின், இறை விசுவாசி யார் தெரியுமா? அவர்களுக்கு கவலையும் இருக்காது, பயமும் இருக்காது. ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கவலை வருகிறது, எப்பொழுது பயம் வருகிறது என்பதை நாங்கள் வந்து கொள்ள வேண்டும். கவலை எப்பொழுது வருகிறது? ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய கவலை, நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பார்த்தால் கவலை வரும். பயம் எப்பொழுது வரும்? நடக்க போகிறதை எண்ணினால் பயம் வரும். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அதனால ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த வசனத்தை இருக்கு படிங்கப்பா, இதோ வசனம் தெளிவாக இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் கவலைப்பட மாட்டார்கள், பயப்படவும் மாட்டார்கள். ஏன் காரணம்? உண்மையான இறை விசுவாசியாக வாழ்ந்து மரணித்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குகிறான். சொன்ன உடனே சிரிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த மகிழ்ச்சி என்னிடத்தில் வராதற்கான ரீசன் என்ன? நாங்கள் தேடணும். என்ன காரணம்? ஈமான் உறுதி இல்லை. அவங்களுடைய ஈமானை போல எங்களுடைய ஈமான் இல்லை. அதற்கு நாங்கள் தயார்படுத்தவும் இல்லை. மார்க்க விஷயங்கள் பேசப்பட்டால் அதை விட்டும் புறக்கணிக்கிறோம். மார்க்கத்தை கேட்கறதுக்கு நாங்கள் ரெடி இல்லை, படிக்கிறதுக்கு ரெடி இல்லை. எப்படி எங்களுடைய ஈமான் புதிக்கப்படும்? நாங்களாம் என்ன நினச்சிக்கொள்கிறோம் தெரியுமா? வாரம் ஜும்மாவுடைய பயான் கேட்டால் ஓகே, ஈமான் கிளியர் ஆகிடும்.
அல்லது வாரம் ஒரு பயான் நிகழ்ச்சி நடந்தால் விஷயம் முடிஞ்சு. அப்படி அல்ல தோழர்களே, மார்க்கத்தை படிக்கணும், தேடணும். எங்கெல்லாம் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதோ, இஜ்திமா நடக்கிறதோ, எல்லா இடத்திலும் கலந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கலந்து கொள்றோம் இல்லாமல் எங்களுடைய குடும்பத்தையும் கலந்து கொள்ள. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். காரணம் என்னவென்றால், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்ணாவதாக யாருக்கு தாவத் கொடுக்க செல்கிறான்? உங்களுக்கு, எங்களுக்கு. அது அடுத்ததாக எங்களுடைய குடும்பத்தாருக்கு. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். அவர்கள் ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார்கள் என்கிறதை படிக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும், மனைவிமார்களுக்கு உணர்த்த வேண்டும். இப்படி நாங்கள் வாழ்ந்து மரணித்தால் தான் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கான வழிகளை இந்த உலகத்திலேயே எங்களுக்கு ஏற்படுத்துவான். இந்த உலகத்திலே யாரையும் பார்த்து நாங்கள் நரகவாதி என்றும் சொல்ல முடியாது, சொர்க்கவாதி என்று சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். எனவே இன்னல்லாஹ யஅலமு மா ஃபி ஸுதூர், நிச்சயமாக உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹ் தான் முடிவெடுப்பான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். அந்த ரைட்ஸை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். அதுக்கு பிறகு யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல. எனவே இந்த காலத்தில் வாழக்கூடிய நாங்கள் என்னுடைய ஈமான் இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். அந்த இடத்தில் ஈமானை இழக்காமல் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற நேரத்திலே கடைசி வரைக்கும் இறுதி மூச்சோடு அல்லாஹுவை நாங்கள் முழுமையாக நம்பி அந்த சொர்க்கத்தை ஆதரவு வைத்தவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலக வாழ் முஸ்லீம்கள் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.